Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு வகையான சட்னிங்க. அது என்ன சட்னின்னு பாத்தீங்கன்னா கொள்ளு சட்னி. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படிங்கற பழமொழியே இருக்குங்க. வாரம் ஒரு முறை இந்த கொள்ளு சட்னி எடுத்துக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப அதிகமா இருக்குது. டயட் பிளான் மெயின்टेन பண்றவங்களும் இந்த கொள்ளு சட்னியை வந்து நீங்க மெயின்टेन பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கொள்ளு வந்து ஒரு 50 கிராம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 50 கிராம் கொள்ளுக்கு நான் ஒரு 4-5 மிளகாய் வந்து எடுத்துக்கிறேன். 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்புங்க. நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஹீட் ஆன வாட்டி ஒவ்வொன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். First ஜீரகத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் விட்டு வரமிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஸ்லிம்ல வச்சுக்கலாம். பொன்னிறம் வர வரலும் வறுத்துக்கலாம். ஸ்லோலியே வச்சு நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம வீட்டு டிஃபனுக்கு அந்த சைடு வந்து இட்லி ஆயிட்டு இருக்குது. இப்போ நான் சட்னி வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, பொன்னிறமா நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்ல. இப்போ பாருங்க, நம்ம வந்து ஜீரகம், வரமிளகாய், கொள்ளு எல்லாம் வந்து வறுத்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போ தேங்காய், புளி, உப்பு, பூண்டு ஃபர்ஸ்ட் போட்டு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிக்கலாம் நைஸா. பாருங்க, தேங்காய், புளி, உப்பு எல்லாம் கொஞ்சம் லைட்டா மஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கொள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்ந்து நைஸா அரைச்சிக்கலாம். கொள்ளு, வரமிளகாய், ஜீரகம், இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தாளிச்சு கொட்டிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு ஃபைனலாக கொள்ளு சட்னி ரெடி ஆயிருச்சு. நான் தாளிச்சு கொட்டிட்டேன். கலர்ஃபுல்லாக இருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கு. இதுதாங்க எங்கள் வீட்டு டிஃபனு. இட்லி, அதுக்கு சைடிஸ் வந்து கொள்ளு சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்க. இது எங்கள் அம்மா செஞ்ச கொள்ளு சட்னிங்க. இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கே நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.